ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க சாலோ டில்லி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி காமெடி ஜானர் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ் உமன். அவங்க கிட்டத்தட்ட 600 எம்ப்ளாயி கிட்ட வச்சு வேலையை பார்த்துட்டு வராங்க. அவங்க மும்பை டு டெல்லி ஃபிளைட்ல போக வேண்டியதா இருக்கு. ஆனா அந்த ஃபிளைட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஃபிளைட்டை மிஸ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம ஹீரோவோட கார்ல போக வேண்டியதா ஆயிடுது. அதுலயும் நடுவுல பல பிரச்சனைகள்ல வருது. அதெல்லாம் என்ன, நம்ம ஹீரோயின் பெரிய பணக்காரங்க, அவங்க எப்படிலாம் டிராவல் பண்றாங்க, அவங்க காசு எப்படி காணாம போகுது, கடைசியில ரீச் ஆனாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், ஒரு காமெடி படத்துக்கு ஏத்த ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அத பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோயினா இருக்கட்டும் ஹீரோவா இருக்கட்டும் தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் தான் நல்லா எழுதிருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சிடும். இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி படம். அங்கங்க நிறைய காமெடி போர்ஷன்ஸ்லாம் வச்சு சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. பல போர்ஷன் நமக்கு காமெடியா தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் அவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருக்காங்க, பிசினஸ் சுமனா இருக்காங்க. அவங்க இந்த சின்ன சின்ன டிராவல், அதாவது ஒட்டகம் வண்டி கார்ல எல்லாம் போகும்போது அவங்க எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க, அது எவ்வளவு தூரம் காமெடி கலந்து சொல்ல முடியுமோ சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ட்ரெயின்ல போற போர்ஷன்லாம் சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா படம் சவுண்டா தான் இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2011 வந்த படம். அன்னைக்கு டேட்டுக்கு இது ஒரு நல்ல படமாவே இருந்திருக்கும். இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு சில போர்ஷன்ஸ் பிரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்க தான் செய்யும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு IMDbல 6.9 கொடுத்துருக்காங்க. 3800 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா ஒரு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.